ஹாய்ங்க. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பையன் 3 நாள் வீட்டுக்கு வந்திருக்கான் லீவுக்குன்ட்டு. 3 நாள் வந்தான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் மில்லில் வேலை. அடுத்த நாள் வந்து ஆடி 18 அன்றைக்கி மதுரை அதிசயம்லாம் போய் அந்த அன்றைக்கி அப்படி போயிடுச்சு. 2 டேஸ் போயிடுச்சு. சரி ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு புதன்கிழமை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பார்க்கையில் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. அதனால் வேண்டாம் பஸ் வருது இங்கேயே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி அப்புறம் போய் அவன் ஹேர் கட்லாம் பண்ணாமல் இருந்தான். ஹேர் கட் பண்ணிவிட்டு வரக்குள்ளே சரி கொஞ்சம் பருப்பு வடை சுட்டு பாயாசம் வச்சு கொடுக்கலான்னு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ 1 மணிக்கு பஸ் வந்துருங்க, அதுக்காக ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். ட்ராப் பண்ணுறக்காக 2 பேருமே போயிருந்தேங்க. போகிற வழியில் ஏதோ கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு கேட்டான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஹேண்ட்பால் கேட்டான்னு அதையும் போய் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கையில் அம்மா எனக்கு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இருக்கு வாங்கி கொடுங்கங்கிறான். இவன் சொல்லிவிட்டு சரி அந்த கடைக்கிட்ட போகிறக்குள்ளே டிரைவரும் இன்சார்ஜ் ஸ்டாஃபும் ஃபோன் பண்ணிட்டாங்க. பஸ் ரீச் ஆகிடுச்சிங்க, எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு. என்ன பண்ணுறேனே தெரியல, இவனை பார்க்குறதா இல்லை பஸ்காரங்கிட்ட சொல்கிறதா, பொக்குன்னு அனுப்பவும் முடியல. அப்புறம் ஒரு வழியாக இன்சார்ஜ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எப்படியோ வந்துடுறோம், விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவசரமாக போய் தலைப்பாக்கெட்டில் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு போய் பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணுறோம் பாருங்கள். போகையில் எனக்கு அப்படி ஒரு சங்கடம். ஏன்னா எப்போவுமே பஸ்ஸில் வந்தாலும் நாங்கள் தான் கொண்டு போய் விடுவோம். இந்த தடவை மட்டும் பஸ்லேயே ரிட்டன் அனுப்புகிறோம். சைன் பண்ணி விட்டுட்டு பஸ்ஸுக்கிட்ட போய் நின்று பார்த்து சார் ஜன்னல் ஓரத்தில் உட்கார வச்சுருங்க, இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கான்னு எல்லாம் சொல்லி பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேங்க. நீ அடுத்து எப்போ வர போகிறாங்கிறது வந்து அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.